ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம லேர்னிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் நம்ம இவன் பேவ்லோவுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் பற்றி பார்த்தோம். அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோடைய சர்டன் லாஸ் பற்றி இப்போ பார்ப்போம். லாஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த தியரியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்போ எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும், அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் நடக்கும்போது இது நடக்கும், எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுப்போம். நம்பர் 1 லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கண்டிகுவிட்டி அப்படின்னு சொல்லலாம். கண்டிகுவிட்டி அப்படின்னு என்னென்னா வந்து ஒரு லா ஆஃப் காசேஷன் கூட சொல்லலாம். இது அப்படின்னா எப்படி இந்த ரெண்டு விஷயங்களும் பேரப் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பெல் அடிக்கிறீங்க, பெல் அடிச்சுட்டு சாப்பாடை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பெல்லுக்கும் சாப்பாடுக்கும் பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பெல் அடிச்சுட்டு ஒரு ½ hour கழிச்சு வந்து சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறமா நிறைய சத்தங்கள் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். சாப்பாடு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் நடந்து வர கால் சத்தம் கேட்டிருக்கலாம். ஸோ கால் சத்தத்துக்கு தான் வந்து அது பேரப் ஆகுமே தவிர அந்த பெல்லுக்கு பேரப் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பெல்லை மறந்துருக்கும், நம்பர் 1. இல்லை நம்பர் 2, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தோட தான் அது ஈஸியாக பேரப் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ வந்து க்ளீனாக ரெண்டு விஷயமும் பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும்போது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் அடிக்கும்போது இடி இடிக்குது இல்லையா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மின்னல் வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இடி இடிக்கும். ஸோ எப்பயுமே அது பேரப் ஆகிடும். ஸோ மின்னல் அடித்த உடனே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காதை மூடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்? கொஞ்ச நேரத்தில் இடி சத்தம் கேட்கும் அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன், ரைட்? ஸோ செகண்ட் லா, லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், ரைட், நீங்கள் இந்த பெல்லு போடாமையே சும்மா சாப்பாடு வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெல் அப்படின்றது கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படின்றத நாய் மறந்துடும். இல்லை, எப்போ பார்த்தாலும் பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் சாப்பாடு வரலன்னு வச்சுக்கோங்க, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பெல்லுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த பெல்லை பற்றி நாய் மறந்துடும். ஸோ ஒரு விஷயம் நம்ம பேரப் பண்ணுறது ஓரளவுக்கு தான் அது வந்து ஹோல்ட் ஆன் ஆகும். ஒரு அளவுக்கு மேலே வந்து அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆர்கானிசம்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம மறந்துடுவோம், ரைட்? தேர்ட் லா, லா ஆஃப் ஜென்ரலைசேஷன். லா ஆஃப் ஜென்ரலைசேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லுக்கு நாய்க்கு எப்படி நாக்கு ஊறிச்சோ வாய் ஊறிச்சோ, அதே மாதிரி பெல்லுக்கு க்ளோஸாக இருக்க சவுண்ட்ஸுக்கும் நாய்க்கு வாய் ஊறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பஸர் அடிக்கிற சவுண்டு, இல்லை ரோட்டில் சைக்கிள் பெல் அடிக்கிற சவுண்டு. ஸோ எந்த பெல் சத்தமும் பார்த்தீங்கன்னாலும் க்ளோஸாக அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதனால அந்த நாய்க்கு வந்து அது எல்லாமே சிமிலராக தெரியறதால அந்த ரெஸ்பான்சஸ் வர ஆரம்பிக்கும். ஃபோர்த் லா, லா ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். என்னதான் எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சைக்கிள் பெல்லுக்கோ பஸ்ஸருக்கோ சாப்பாடு கிடைக்கல அப்படின்றது நாய்க்கு தெரியறதுனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நாய் என்ன கற்றுக்கணும்னா, இதுக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு கிடைக்காது, இந்த பெல் சவுண்டுக்கு மட்டும்தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றத நாய் கற்றுக்கும். 5, லா ஆஃப் ஹையர் ஆர்டர் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை செகண்ட் ஆர்டர் லேர்னிங்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பெல் சவுண்டுக்கு நாய்க்கு வாய் ஊறிச்சு இல்லையா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது ரெண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக பேர் ஆகிடும். எப்பப்பெல்லாம் பெல் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் நாய்க்கு வாய் வரும், ஏன்னா சாப்பாடு வருது அப்படின்றது இந்த நாய் ஆன்டிசிபேட் பண்ணுது. இப்போது பெல்லு வரத்துக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ லைட் ஆன் பண்ணிட்டாங்க, லைட் ஆன் பண்ணால் பெல் அடிக்கும், பெல் அடித்தா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேர் ஆச்சுன்னா, இப்போ செகண்ட் ஆர்டர் லேர்னிங் எப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லே ஒரு கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், பெல்லுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, பெல்லுக்கும் வாய் ஊறுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெல்லுக்கு ஏன் வாய் ஊறுதுன்னா சாப்பாடு வரும்னு தெரியறதுனால, இப்போ பெல் அடிக்கிறதுனால சாப்பாடு வரும்னு தெரிஞ்சதுனால இந்த கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்க்கு இன்னொரு கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அதாவது லைட்டு போட்டால் பெல் அடிக்கும் அப்படின்ற கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் வருது இல்லையா, ஸோ அதுதான் ஹையர் ஆர்டர் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லாஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் கமெண்ட்ஸாக கேளுங்க. நான் ஏன் வந்து ப்ரைவேட் மெசேஜஸ் என்கரேஜ் பண்ணுறதுலன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டாக கேட்டிங்கன்னா இதுக்கு நான் பதில் அளிச்சேன்னா நெக்ஸ்ட் டைம் யாருக்காவது அந்த டவுட் வரும்போது இந்த கமெண்ட்ஸில் படித்து பார்த்தாங்கன்னா, ஓ இதுதான் ஆன்சர் போல இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் வந்து நான் மெசேஜஸ் அனுப்பாமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுதான் அதனுடைய காரணம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஹாவ் அ கிரேட் டைம்.